கை இதுக்கு முன்னாடி எங்க வச்சிருந்தேன்? குண்டாவுல. குண்டாவுல வச்சிருந்தியா இல்ல வேற எங்கேயாவது வச்சிருந்தேன்? அம்மம்மா அண்ணா தயவு செஞ்சு அண்ணா காசியர் என் பேரு உமா சக்தி பார்வதி தேவி என்று தெரிவிக்கிறார். உமா சக்தி பார்வதி தேவி தேவியா இருந்திருந்தாலும் அம்மா உமையவளே உமையவள் அம்மா சக்தி துர்க்கை நீலி காளி மாரி செகிரம்பா செல்லியம்மா செக்கம்மா பகவதி முண்டகக்கண்ணி பொருசல் வாசகி சாமுண்டேஸ்வரி சரஸ்வதி ஆதிலட்சுமி இப்படி பல அவதாரங்கள் கொண்ட அம்மனாகப்பட்ட சக்தி உமையவள். எங்க கண்ணுக்குது? என்ன கண்ணு? முண்டக கண்ணி. காதுல வேற மாதிரி கேக்கு. என்ன கண்ணு? அம்மா தெய்வமே மலையாள போனவளே மாரப்ப கவுண்டர்கிட்ட போனவளே கொல்லிமலை போனவளே குழலுக்காரே மலையாளம் போனேன் மாரப்ப கவுண்டர் செல்லாத்தா நல்ல மாரியாத்தா எங்க செந்தையில் வந்து ஆடடி ஆடி நில்லாத்தா கண்ணாத்தா என்ன காணாத்தா தென்னை மர தோப்புக்குள்ளே தொரு தொருன்னு கண் எங்கள் வாங்க போறீங்க செல்லா ஆத்தாடி மாரியம்மா அப்படிதான் அடிக்கணும். அம்மா இப்படி ஆயிரம் கல்லூரியால் அம்மாள் ஆகப்பட்ட உமையோள் சத்தியா இருந்திருந்தாலும் சத்தியாகப்பட்டவள் எப்படி பிறந்தா? அம்மா என் பிறப்பின் ரகசியங்கள் தெரியுமா? தொடாத தொடாத சொல்ற போயிடுச்சு. அம்மா அங்கங்க கிராக் ஆயிடுச்சு. ஓடி செல்லம் நல்லா இருக்கு பக்கம் இப்போ பலாய் முடிச்சு வந்தா வெளியே ஷாப் போய்க்கலாம். எப்படி பிறந்தேன்? உலகமே பிறக்கவில்லை. உமைவளாகப்பட்டவள் நான் பிறந்தேன். ஆமா அலைக்கடல் ஓசையிலே ஓம் என்ற பீடம் அலைக்கடல் ஓசையிலே ஓம் என்ற பீடம் அலையோடு அலையாகப்பட்டது ஒன்று சேரப்படுது. ஓம் என்று ஒரு ஓசனையோடு ஒரு சத்தமாகப்பட்டது உதித்தது. ஓம் என்ற ஓசை. ஆமா சரி சரி. அந்த ஓம் என்ற பீடத்தில் ஓங்கார சத்தத்தோடு பிறந்தவள் தான் இந்த உமையவள். உமையவள். ஆமா சரி சரி. அப்படி உமையவளா பிறந்திருந்தாலும் அம்மம்மா அம்மம்மா முக்கால் பாகம் தண்ணீர் மயம் கால் பாகம் நிலமட்டம் இப்படி இருக்குன்னாலும் அந்த முக்கால் பாகம் தண்ணீர் மையத்தால் பிறந்தவள் இந்த சக்தி. சக்தி அம்மா ஒன்றி ஒருவளாக தன்னந்தனிமையாக முக்கன் படைத்த பராசக்தியா பிறந்திருக்கிறேன். முக்கன் படைத்த பராசக்தியா பிறந்திருக்கிறீங்க. ஆமா சரி சரி. அந்த குணமெல்லாம் ஓரடியா நின்றவள் இந்த ஆதிசக்தியாக. சரி சரி சரி. அம்மா ஆகாயமாகப்பட்டது சிரம் பூமியாகப்பட்டது பாதம் பாதம் இப்படி முக்கன் படைத்த பராசக்தியாக நான் பிறந்து பார்க்க பொழுது உலகமாகப்பட்டது உருண்ட வடிவில் இருந்தது. உருண்ட வடிவில். ஆமா சரி சரி. சரி. அம்மா கொஞ்சம் சத்தம் போடாம
அம்மாய் திருப்பிழப்பாக செய்து ஆகாயம் பாதியாகவும் பூமி பாதியாக சரிசமமாக காட்சி தந்து முக்கன் கடை படைத்த பராசக்தியாக நின்றேன். அம்மா கொண்டு ஒருவளாக தன்னந்தனிமையாக உலகத்தில் முன்பதாக ஒரு மயவனாகப்பட்டு நான் பிறந்தேன். அப்படி பிறந்திருந்தாலும் உலகத்தை படைக்க வேண்டும் அப்படின்னு என்ன செய்தேன்? அம்மா உமாசக்தி பார்வதி தேவியாகப்பட்டவள் நான் எப்படி ஒரு அலைக்கடல் ஓசையிலே ஓம் என்ற பிடித்து ஓங்கார சத்தத்தோட பிறந்தேன் அல்லவா? அந்த ஓம் என்ற பீடத்திலே ஒரு ஆடவனை உற்பத்தி செய்யலாம் என்று ஒரு ஆடவனை உற்பத்தி செய்தேன். ஒரு ஆடவனை உற்பத்தி செய்தீங்க? ஆமா. சரி சரி. அப்பா அப்போய் அந்த குழந்தையாகப்பட்டது அம்மா என்று அழைத்தது. குழந்தையாகப்பட்டது அம்மா என்று அழைத்தது. ஆமா. சரி சரி. ஒரு ஆடவனுக்கு ஆசைப்பட்டு ஆடவனை பிறகு வைத்திருந்தாலும் ஆடவனாகப்பட்டவன் அம்மா என்று அழைத்தார். அம்மா என்று அழைத்த குழந்தை மகனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமா. அம்மா என்று அழைத்த குழந்தையை மகனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமா. மகனா என்று அழைத்தவரை அம்மா சாப்பாட்டு கேளு, சோத்த கேளு, குழம்பு கேளு. குழம்பு சூடு பண்ணாம வந்துட்டியா? உற்பத்தி செய்தி அந்த ஆடவனாகப்பட்டவர் தங்காய் என்று அழைத்தார். தங்காய் என்று அழைத்தார். முதலே அம்மா என்ற குழந்தை பிறந்தது. இரண்டாவது தங்காய் என்று பிறந்திருக்கிறது. என்ன செய்யலாம் என்று தங்காய் என்று அழைத்தவர் அண்ணனாக எடுத்துக்கொண்டேன். மூன்றாவது முறையோ ஒரு ஆடவனை உற்பத்தி செய்யலாம். அந்த ஆடவனும் நானும் ஒன்று சேர்ந்து உலகத்தை படைக்க வேண்டும் அப்படி என்று ஜீவராசிகளை உற்பத்தி செய்ய வேண்டும் சொல்லி ஒரு ஆடவனை பிறக்க வைக்கும் பொழுது அந்த ஆடவனாகப்பட்டவன் பெண்ணே என்று அழைத்தார். பெண்ணே என்று அழைத்தான். ஆமா. சரி சரி. அப்படி பெண்ணே என்று அழைத்திருந்தாலும் ஆமாம்மா அப்பொழுது அவர் உருவமாகப்பட்டது தெரியவில்லை. குரலோசை மட்டும்தான் கேட்டது. அப்பொழுது நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்ன செய்தேன்? சுவாமி பாருங்கள், இருவரும் ஒன்று சேர்த்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு உலகத்தை படைப்போம், ஜீவராசிகள் உண்டாக்குவோம் அப்படி என்று அழைத்தேன். அப்பொழுது அவர் என்ன கேட்டார் தெரியுமா? சக்தி, உலகமே பிறக்கவில்லை, உமையவளாகப்பட்டவள் நீ பிறந்தாய். நீ பிறந்திருந்தாலும் இப்படி முக்கண்ணோடு பிறந்திருக்கிறார். எனக்கு எதை கேட்டாலும் தருகிறேன்னு ஒரு சத்தியத்தை செய்யுமா என்று முதலில் சத்தியம் கேட்டார். நம்மளுக்கு கணவருக்கு ஆசைப்பட்டு புருஷனுக்கு இச்சைப்பட்டு நீ எதை கேட்டாலும் தருகிறேன் என்று நானும் சத்தியம் செய்தேன். சரி சரி. அம்மா அப்படி சத்தியம் செய்ததுமே சத்தியத்தை பெற்று என்ன கேட்டா தெரியுமா? என்னோட நெற்றியில் இருக்க நெற்றிக்கண்ணாகப்பட்டது தானமாக கேட்டார். நெற்றியில் இருக்கும் நெற்றிக்கண்ணை தானமாக கேட்டார். ஆமா. சரி சரி. அந்த நெற்றிக்கண்ணா வேஷம் வரும்பா வேஷம் வரும். நெற்றிக்கல்லாகப்பட்டது தானமாக கேட்டதுமே என்னோட நெற்றியில் நெற்றிக்கல் பிடிக்கி அவர் நெற்றியில் பதித்தேன். அப்படி நெற்றிக்கல் பதித்ததுமே என்னோட நெற்றியிலிருந்து வெறும் குருதி என்று சொல்லக்கூடிய ரத்தம் பெருத்த ஆறா ஓடியது. ஆமா. சரி சரி. அப்படி பெருத்த ஆறா ஓடியதுமே இரண்டாவது முறையாக தங்காயிட்டு பிறந்தார் அல்லவா? தங்கையோட நெற்றியில இருந்து வெறும் குருதியா பெருத்த ஆறா ஓடுகிறது. இது ஒரு நாள் ஒரு தினத்தில் இந்த குருதியாகப்பட்டது நம்மளுக்கு உதவியாகும் அப்படி என்று சொல்லி அந்த குருதியெல்லாம் ஒன்றாக திரட்டி அப்பொழுது எனக்கு நெற்றில் திலகு குங்குமமாக பொட்டம்மன் என்று மறுபெயர் வந்தது. பொட்டு வைத்ததனால் பொட்டம்மன் என்று மறுபெயர் வந்தது. சரி சரி. உள்ள பேசாதீங்க. அப்படி அம்மம்மா அப்படி பொட்டா திரட்டி வைத்திருந்தாலும் அப்பொழுது நெற்றிக்கண்ணாகப்பட்டது அவருக்கு தந்து விட்டேன். சுவாமி கண்ணை திறந்து பாருங்கள் என்று சொன்னேன். கண்ணாகப்பட்டது திறந்து பார்த்தா என் முன்னே காட்சி தந்தார். காட்சி தந்ததுமே நெற்றிக்கண் திறந்து பாருங்கள் என்றதுமே 3 கண்ணை திறந்து பார்த்தா திறந்து பார்த்ததுமே நெற்றிக்கண் திறக்கும் பொழுது அங்கே சோலைமானது நெருப்பு தீயானது அதே இடத்துல எரித்து சாம்பலாகிறது. அக்னி தீயானது அதே இடத்தில் உங்களை எரித்து சாம்பலாக்கி விட்டது. ஆமா. சரி சரி. அப்பொழுது என் உடல் அழிந்து விட்டது. என் உடல் அழிந்து விட்டது. உயிராகப்பட்ட ஆவி பார்த்து அவரை கேட்டது. எப்படி தெரியுமா? சாமி, நெற்றிக்கண் வாங்கி என்னை திருமணம் செய்யலாம் என்று ஆசை கொண்டீர்கள். இப்படி என்னோட நெற்றிக்கண் வாங்கி என்னையே எரித்து சாம்பலாக்கி விட்டாயே, எப்படி ஒன்று சேர்வதென்று கேட்டேன். அப்பொழுது உரைத்தார், சக்தி, இந்த ஜென்மத்தில் ஒன்று சேர முடியாது. இந்த ஜென்மத்தில் ஒன்று சேர முடியாது. அடுத்த ஜென்மத்தில் பர்வத ராஜருக்கு பார்வதியா பெண்ணா பிறப்பாய். கங்கை கரையோரம் 48 நாள் கௌரி பூஜை செய்தால் அவரிடமே வந்து காட்சி தந்து உன்னை கல்யாணம் செய்வேன் என்று மாயமாக மறைந்தார். அப்படி மாயமா மறைந்தவர் யாரு? வீட்டுல ஒரே பல்லு கூட இருக்காது.
அப்படி மாயமா மறைஞ்சவர் யாரு? அந்த மாயமா மறைந்தார் அல்லவா, மாயமா மறைய போனது உயிராகப்பட்டது இன்னொரு வார்த்தை கேட்டது. என்ன கேட்டது? சாமி, இந்த எரிந்த சாம்பலாகப்பட்டது இந்த சிடலத்தை என்ன செய்யலாம் என்று கேட்க பொழுது 3 மண்பெட்டைகளை தந்து அந்த 3 மண்பெட்டைகளை சாம்பலை நிரப்பி 3 மண்பெட்டைகளுக்கு உயிர் தந்தார். 3 மண்பெண்களுக்கு உயிர் தந்தார். ஆமா, அந்த 3 பிண்டைகளுக்கு உயிர் தந்ததுனால முப்பெரும் தேவிமார்கள் ஆனார்கள். முப்பெரும் தேவிமார்கள் ஆனாங்க. ஆமா, சரி சரி. முப்பெரும் தேவிமார்கள் என்றால் திருமகள், மலைமகள், கலைமகள் இப்படி சொல்லக்கூடிய ஆதிலட்சுமி, சரஸ்வதி தேவி அல்லது ஈஸ்வரி அம்மை. ஆமா, சரி சரி. இப்படி 3 பேர் உருவாக்கி மும்மூர்த்தி தேவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் அப்படி என்று சாம்பலை நெருப்பு உயிராக தந்தார். அம்மா, அடுத்த ஜென்மத்தில் பர்வதராஜனுக்கு பார்வதியா பிறந்து கங்கை கரையோரம் 48 கௌரி பூஜை செய்து அம்மா தான் திருமணம் செய்த கணவராகப்பட்டவர் முக்கன் படைத்த பரமசிவன். சிவபெருமான் எங்கும் நிறைந்தவர் மூர்த்தி. ஏமா அப்படி அம்மா என்று அழைத்தவர் யாரு? தங்கா என்று அழைத்தவர் யார்? பெண்ணே என்று அழைத்தவர் யார்? முதலிலே பிறந்தது அல்லவா அந்த குழந்தையாகப்பட்டது அம்மா என்று அழைத்த குழந்தை முந்தி பிறந்தவன் தான் எனக்கு பிள்ளையார். முந்தி பிறந்தவர் பிள்ளையார். சரி சரி. என்னோட அம்சத்தால் முந்தி பிறந்தான் அல்லவா அவன் விநாயக பெருமான். விநாயக பெருமான். ஆப்பா, சரி சரி. இரண்டாவதாக தங்கா என்று அழைத்தார் அல்லவா சங்குதமாக பொறுப்பிடமான வரக்கூடிய ஸ்ரீமந்த கண்ணன் எனக்கு அண்ணன். ஸ்ரீமந்த கண்ணன் உங்கள் அண்ணன். மூன்றாவதாக நெற்றிக்கண் வாங்கி மாயமாக மறைந்து என மனக்கோலத்தில் சந்தித்தார் அல்லவா என்னை திருமணம் செய்து அம்மா என்னை கரம் பிடித்து கல்யாணம் செய்தாரே அவர் தான் முக்கன் படைத்த பரமக்கடவுள். முக்கன் படைத்த பரமக்கடவுள். முக்கன் படைத்த பரமக்கடவுளை திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு உங்களுக்கு குழந்தை இருக்குதா? எனக்கு 2 குழந்தைகள். 2 குழந்தைகள். ஆமா. முதல் குழந்தை அப்பா என் குழந்தையாகப்பட்டவன் முதல் பிறந்தவன் என்னோட அம்சத்தால் இந்த சக்திக்கு பிறகு பிறந்தவன் தான் அவன் தான் வினை தீர்க்கும் விநாயக பெருமான். வினை தீர்க்கும் விநாயக பெருமான் முதல் குழந்தை. இரண்டாவது அழகிலும் பண்பிலும் அழகிலும் சிறந்த தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய அழகு வாய்ந்தவன் முருக கடவுள். முருகனா? ஆமா. முருகன் எங்க பையனா? இந்த கடவுளுக்குலாம் எதுக்கு போய் இவ்வளவு வச்சகம்? முருகன் இவங்க பையனா? இந்த அம்மா பட்டிச்சியில சைனி நகை நட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்குது. இவங்க பையன் பழனியில கோமர் தோட நின்றுகிட்டு இருக்கான். இவங்க பையனுக்கு ஒரு பூமைக்கு சட்டி வாங்கி தர மாட்டான். அப்ப டயர்டா அதனால வந்து இப்படி கோமரத்தோட போய் உட்காந்து இவங்க பையனை பார்க்க போய் பிய்ய தின்னுட்டா வராது போயிட்டு